நம்ம இப்போ பார்க்குறது ஸ்ரீ பால வேத பாடசாலா 2007 கடமலைப்புத்தூர் அப்படிங்கிற கிராமத்து பக்கத்தில் அச்சரப்பாக்கம் டவுனில் இந்த வேத பாடசாலை கோசாலை ஆனது ஆரம்பிக்கப்பட்டது. முதல்ல இங்கே இருந்தது ஒரு பர்ணசாலை மாதிரியான அமைப்பு தான். அந்த கூரை வேயப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, அதனால் கவர்மெண்ட் சொன்னதால் அதுக்கப்புறம் இப்போ ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டிருக்காங்க, அந்த ஃபயர் ஹசார்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அழகா ஷெட்டு ஷேப்பில் இருக்கிற இந்த வேத பாடசாலையில் இருக்கிற மாணாக்கர்கள்லாம் கல்வி கற்கிற அந்த இடத்துல கணபதி ஹோமம் பண்ணி சங்கடகர சதுர்த்திக்கு அப்புறமா இங்கே பாடங்கள்லாம் தொடங்குறதா இருக்குது. இந்த தரை முழுவதும் மாட்டு சாணத்தால் மெழுகப்பட்டு அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குது. நம்மளோட சாஸ்திரப்படி காலையில் 9லேருந்து அதாவது 9 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும், அதாவது இயற்கை வெளிச்சத்திலேயே எலக்ட்ரிசிட்டியோட யூஸ் இல்லாமையே இங்கே பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கம். அது தவிர இங்கே ஒரு பெரிய கிணறும் இருக்குது. இந்த வேதம் பயில்கின்ற மாணாக்கர்கள் எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற 2 மகிழ மரத்துக்கு கிட்டக்க உட்காந்துட்டு அவர்களுடைய அத்தியாபகரான ஸ்ரீ ரவிசங்கர பட் அவருடைய கைடன்ஸில் அவர் சொல்லிக் கொடுக்கறதுபடி அவர்கள் இங்கே வேதம் கற்க போகிறார்கள். அவர் 14 வருஷமாக இந்த இடத்துல தன்னுடைய ஒரு சின்சியரான சேவையை தொடர்ந்து செஞ்சுன்னு வர்றார். இங்கே அதை தவிர ஒரு நவகிரக பூங்கா, நட்சத்திர பூங்கா அதெல்லாம் வேறு இருக்குது. ரொம்ப அழகான இயற்கை சூழ்ந்த ரம்யமான சூழ்நிலையில் இருந்து படிக்கிறதுக்கும் அந்த குழந்தைகள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கு. அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு இங்கே உட்காந்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் இந்த வேதம் சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கிறது, அதுவும் ஒரு கை தேர்ந்த ஒரு அத்தியாபகர்கிட்ட இவ்வளோ அழகான இயற்கை சூழ்ந்த இடத்துல இயற்கை நீர், இயற்கை வெளிச்சம், இந்த மாதிரி இடத்துல படிக்கிறதுக்கும் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் மகா பெரியவாள் வேதத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேத பாடசாலையும் கோசாலையும் இந்த அச்சரப்பாக்கத்தில் அமைந்திருக்கு. யஜுர் வேதத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு குருகுலம் டைப்பில் அமைந்த வேத பாடசாலை இது. இந்த அச்சரப்பாக்கத்தை பற்றி தெய்வத்தின் குரலில் மிகவும் சுவையான ஒரு தகவலை தெய்வத்தின் குரல் 4ஆம் பகுதியில் 28-29 பேஜில் மகாபெரிவா சொன்னதாக அந்த ரா கணபதி அவர்கள் வெளியிட்டது நான் படித்தேன். அதையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். விநாயகருக்கு தகப்பனான ஈஸ்வரனையே அவர் திரிபுர சம்ஹாரத்துக்காக புறப்படுற போது அவர் மரியாதை கொடுக்கப்பட வேண்டிய பிள்ளையார் அப்படிங்கிறத மறந்து ஸ்மரிக்காமலே கிளம்பினாராம். அந்த பிள்ளையார் தனக்கான டியூவை பெறாமல் என்றைக்குமே விடமாட்டார் இல்லையா. ஏன்னா பிள்ளையாருக்கு முதல் பூஜை அப்படிங்கிறது தேவதைகள் எல்லாருமா சேர்ந்து தீர்மானித்தது. அதை தகப்பனாராக தான் இருக்கட்டுமே, அவர் எப்படி சர்வ ஜகத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்தாலும் அவர் எப்படி அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். அதனால் அவர் என்ன பண்ணாராம், அந்த ஈஸ்வரனுடைய ரதம் அந்த சம்ஹாரத்துக்காக போயின்னு இருக்கச்சே இந்த அச்சரப்பாக்கத்துக்கிட்ட அதோட அச்சு முறிஞ்சு போயிடுதான், ரதம் நின்று போயிடுதான். உடனே ஈஸ்வரனுக்கு புரிஞ்சிருத்தான், ரொம்ப பெரியவனானதால் நம்மளுக்கு சட்டம் இல்லை அப்படின்னு நினச்சது ரொம்ப தப்பு. நம்ம தான் உலகத்துக்கெல்லாம் உதாரணமாக இருந்து காமிக்கணும், சட்டத்துக்கு அடங்கி போகணும், சட்டம்னு வரைச்சே அப்பா பிள்ளை அப்படிங்கிற உறவுகளுக்கெல்லாம் இடம் இல்லைன்னு நினச்சிட்டு கொஞ்சம் கூட ஸ்தானம் பார்க்காம பிள்ளையாருக்கு அவர் பூஜை பண்ணினாராம். அந்த மாதிரி அப்பா அந்த மாதிரி பண்ணின உடனே பிள்ளையார் ஓடி அந்த விக்னத்தை அகற்றிட்டாராம். முதல்ல ரதம் ஓடி அதுக்கப்புறம் திரிபுராந்தகர் அப்படிங்கிற பெரிய பேர் வாங்கும்படியாக ஈஸ்வரன் அந்த அசுரர்களை ஜெயித்தார். செங்கல்பட்டுக்கும் திண்டிவனத்துக்கும் நடுவில் அச்சரப்பாக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஊர் தான் ஈஸ்வரனுடைய ரதத்தின் அச்சு இற்று போன அச்சிறுப்பாக்கம். அந்த இடத்துல தான் இந்த வேத பாடசாலை ரொம்ப அழகான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு. இந்த இயற்கை சூழ்நிலையில் இருக்கிற பாடசாலையில் வஜ்ரகிரி மலை அதை நோக்கி இருக்கிறது. அதை தவிர ஒரு பெரிய குளமும் இருக்குது இந்த வடகிழக்கு மூலையில். இப்போ சமீப காலத்துலேயும் இந்த அச்சரப்பாக்கத்தோட தொடர்பு இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் அந்த தெய்வத்தின் குழுவில் படித்தேன். அதாவது ராமேஸ்வரத்தில் சங்கர மண்டபம் கட்டி கொண்டிருந்தார்களாம் காமக்கோட்டி மட்டத்தில். அதில் பிரதிஷ்டை பண்ண வேண்டிய ஆச்சாரியாலோட ஆதிசங்கரோட பிம்பத்தை லாரியில் எடுத்துக்கொண்டு போனார்களாம். அந்த ஆதிசங்கரோடைய சிலை ஜெய்ப்பூர்லேருந்து வர வைத்த சலவை கல்லில் பண்ணினதான். அது தவிர 4 சிஷ்யர்கள் எல்லாருக்கும் பெருசாக பிம்பத்தை பண்ணி அங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு லாரியில் எடுத்துக்கொண்டு போனார்களாம். அப்போ வழியில் கரெக்டாக இந்த அச்சரப்பாக்கத்துக்கிட்ட வரைச்சே அந்த லாரி நின்று போயிட்டான், பிரேக் டவுன் ஆகி. அப்புறம் பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைச்சிட்டு லாரியை பழுது பார்த்து அப்புறமா தான் லாரி கிளம்பித்தான். அதுக்கப்புறம் எந்த விக்னமும் இல்லாமல் கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை எல்லாம் ஜாம்னு நடந்துதான். இந்த விக்னமும் கூட ஒரு அனுகிரகம் அப்படின்னு தான் தோணித்தான் மகா பெரியவாளுக்கு. ஏன்னா தான் கைலாச சங்கரனே தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும்
உறுதிப்படுத்துவதற்காக தான் நம்முடைய சங்கர பகவத் பாதால் இங்கே தன்னுடைய நவீன கால ரத அச்சான லாரி ஆக்சிலை முறித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தோணித்தான் மகாபெரிவாளுக்கு. ரொம்ப சுவையான ஒரு நிகழ்ச்சி இல்லையா? அந்த சிவபுராணத்தில் வந்த அந்த கதையும் மகாபெரிவாளோட உபன்யாசத்தில் கேட்டதும் தான் அந்த தெய்வத்தின் குரலில் எழுதப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த அச்சரப்பாக்கத்தில். அதாவது அச்சு இருபாகம் அப்படின்னாக்க அந்த ஆக்சில் ஆஃப் த சேரியட் broke into 2 pieces அப்படின்னு அர்த்தமா, அல்லது அச்சு முறி, அச்சு முறிந்து போகிறது. அதனால் இந்த விநாயகருக்கு பேர் அச்சு முறி விநாயகர் அப்படின்னு பேராம். அதனால் இங்கே இருக்கிற பாடல் பெற்ற ஸ்தலமாகிய அச்சீஸ்வரர் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால் இங்கே இந்த அச்சுமுறி விநாயகருக்கு வழிபட்டு தேங்காய் உடைச்சிட்டு தான் இப்போவும் பக்தர்கள் போகிறார்களாம். இப்படி நம்ம புராணத்தோடையும் சாஸ்திரத்தோடையும் ரொம்ப தொடர்பு உள்ள அந்த அழகான வேத பாடசாலையை போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. யாராவது அந்த செங்கல்பட்டு அச்சரப்பாக்கம் சைடு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த வேத பாடசாலை அதை தவிர கோஷாலையும் இருக்கிற இடத்த நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நம்மளான பொருள் உதவியையும் அவர்களுக்கு செய்தால் அது அவர்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் ஒரு சாணம் போட்டு மெழுகப்பட்ட சுத்தமான அந்த சூழ்நிலையில் உட்காந்து படிக்கிறதே அந்த குழந்தைகளுக்கான ஒரு பெரிய பாக்கியம். அதுவும் அவர்களுக்கு மிகவும் சின்சியரான ஒரு அத்தியாபகர் கிடைச்சது. இதுதான் அந்த வஜ்ரகிரி மலை. நான் அந்த இதில் சொன்னது இவ்வளோ பெரிய இடம், அழகான இயற்கை சூழல் அமைந்த இடம். இதுதான் அங்கே இருக்கிற ஒரு பெரிய கிணறு, அதை தவிர ஒரு பெரிய குளமும் இருக்குது. ஸோ நீர்நிலைக்கெல்லாம் எந்த விதமான பஞ்சமும் இல்லை. இந்த பாடசாலையில் விபூதி தயாரிக்கிறத பற்றி தான் நான் இன்னும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சுத்தமான விபூதி தயாரிக்கிறார்கள் அங்கே, எந்த விதமான ரசாயன கலப்பும் இல்லாமல் அப்படின்னு. அதை தவிர இங்கே இருக்கிற நவகிரக பூங்கா, நட்சத்திர பூங்கா இதெல்லாமும் நம்ம போகலாம். அதாவது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன மரம் அப்படிங்கிறது அங்கே ஒரு வச்சுருக்கு பாருங்கள் போர்டு. அதுக்கேற்ற மாதிரியே அந்த போர்ட்லேயும் எழுதியிருக்கு என்னென்ன. இப்போ பூச நட்சத்திரம் அப்படின்னா அரச மரம், அப்புறம் பரணி நட்சத்திரம் அப்படின்னா நெல்லி மரம், அந்த மாதிரி அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன மரம் அப்படிங்கிறதெல்லாமும் எழுதி அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே மரங்களும் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த அழகான இயற்கை சூழல் நிறைந்த வேத சப்தம் ஒலிக்கும் இந்த மங்களமான இடத்துக்கு நாமும் ஒரு முறை சென்று வருவோம். வேத மாதாவை ரட்சிப்போம். நம்மால் எந்த உதவியை இந்த வேத பாடசாலைக்கும் செய்வோம். அங்கு நடந்த கணபதி ஹோமத்தையும் நாம் சற்று பார்ப்போம். शुद्धाय नमः बुद्धिप्रियाय नमः शान्ताय नमः ओम कृतागवाय नमः ब्रह्मचारिणे नमः ओम गजाननाय नमः द्विमातुराय नमः ओम मनिस्थित्याय नमः भक्तविघ्नविनाशकाय नमः एकदन्ताय नमः चतुर्बाहवे नमः शक्तिप्रियताय नमः चित्राय नमः लंबोदराय नमः. जय जय शंकर, हर हर शंकर.